பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம். எங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னா சீலநாயக்கன்பட்டி பைபாஸ்லேருந்து மல்லூர் போகிற ரோட்டில் ஜஸ்ட் அந்த சிக்னல்லேருந்து நம்ம கிராஸ் பண்ணோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகுங்க, சின்ன ரோடு கட் ரோடு போகும். அதில் நம்ம உள்ளே போனோன்னா ஜஸ்ட் ஒரு 2 பில்டிங் தள்ளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது மாதிரி போகும். பார்த்திங்கன்னா தெரியுதா, ஸ்ரீ பாலசுப்ரமணியன் டெம்பிளுக்கு போகிற வழி தாங்க. ஆமாங்க, நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஊத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம உள்ளே வந்துகிட்டே இருந்தோன்னா ஒரே ரோடு தான் போகும். அதில் நம்ம வந்துகிட்டே இருந்தோன்னா அவ்வளோதான், ரொம்ப சின்ன ஹில் தான். ரொம்ப ஒரு 4-5 இது தான் நம்ம திரும்புகிற மாதிரி இருக்கும். ஆனால் சூப்பரான பிளேஸுங்க இது. குழந்தைங்களோட ஃபேமிலியாக நம்ம போகிறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸுங்க இது. நம்ம மேலே தான் நம்ம போகணும். நாங்கள் இங்கேருந்து கீழேருந்து நடந்து போகணும். கொஞ்சம் தூரம் தான். பாதியிலேயே வண்டியை நிறுத்திட்டு நம்ம மேலே நடந்து போகலாம். மேலேயே வண்டியிலேயே நம்ம போகலாம். கார் நிறுத்துறதுக்கும் இங்கே ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக க்ரௌடெல்லாம் இருக்காது. விசேஷ நாட்கள் இங்கே பெருசாக பார்த்தீங்கன்னா க்ரௌடெல்லாம் இருக்காது. விசேஷ நாட்களில் மட்டும்தான் க்ரௌட் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? சூப்பரா ஓகே, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அவ்வளோதான், இங்கே தான் போகணும் நம்ம மேலே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மங்கி எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குங்க. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தோம்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் நம்ம எங்கேயும் பெருசாக வெளியிலலாம் போகாமல் இருப்போம். அந்த மாதிரி டைமுக்கு நம்ம இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம்னா நம்ம டெம்பிளுக்கு போன மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் போன மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம டெம்பிளுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதுதான் மெயினான சன்னதி. இப்போ கொரோனானால வெளியில் செக் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுறாங்க, சானிடைஸ் பண்ணிவிட்டு நம்மளை வெளில விடுறாங்க. முன்னாடிலாம் நாம் உள்ளே போய் சுற்றிட்டு வரலாம். இப்போ பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. மெயினாக நம்ம சாமியை பார்த்துட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். கோவிலை விட்டு வெளியில் வந்தோன்னா இப்படி தாங்க இருக்கும். பெரிய ஆலமரம் இருக்கும். அது முன்னாடிலாம் அந்த சைட்லலாம் நம்மளை விடுவாங்க. நம்ம குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்தோன்னா நம்ம எல்லாம் அங்கே உட்காரலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ கொரோனா டைம்னால எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி நம்ம இங்கெல்லாம் போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் க்ரௌடு சேராத மாதிரி பார்த்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு உட்கார்ற மாதிரி நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. காற்று பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு காற்று நம்மளால் பேசுறது கூட கேட்காது. அந்த அளவுக்கு நல்லா காற்றடிச்சிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா பைரவரோட சன்னதினால அதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே விசேஷ நாட்களில் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்துட்டோம். ஒரு 10 ஸ்டெப்ஸ் இறங்கி வரா மாதிரி இருக்கும். இறங்கி வந்துட்டோன்னா இங்கே இன்னொரு சாமி இருக்காங்க, சிவன் இருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குகையாட்டம் இருக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த கோயில். குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனோன்னா அவங்களுக்கு ரொம்பவே டைம் பாஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா சிவனோட சன்னதி. உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே அகத்தியரோட குகை இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு குகை மாதிரி இருக்கும். அதில் எப்பயுமே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், தீர்த்தம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சாமி கோயில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா விஜயலட்சுமி சத்யநாராயணர் சித்தர் பீடம் சொல்லிட்டு இருக்குங்க. இதுக்கு மேலே இப்படி கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வந்தோம்னா ஒரு 100 ஸ்டெப்ஸ் மேலே இருக்கும். அது நடந்து வந்தோன்னா நமக்கு இங்கே ஒரு கோவில் இருக்குது. பார்த்தோன்னா சுற்றியும் நிறைய கோவில்கள் இருக்குங்க. தனியாக எல்லா சாமிக்கும் தனித்தனியாக அவங்களுக்கு கோவில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டதுக்குன்னா வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம
இந்த மாதிரி நம்ம வச்சோன்னா சீக்கிரமாக வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டு நம்ம சாமிக்கிட்ட வேண்டிட்டு வச்சோன்னா சீக்கிரமாக வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த கோவில் இருந்துகிட்ருக்கு. ரொம்ப பழமையான ஒரு கோவிலுங்க. ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். ஃபேமிலியாக நம்ம போயிட்டு நம்ம சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். போட்டியா? எடுத்துட்டு போறேன். இப்போ நம்ம கொடுத்த பொரியை எடுத்துகிட்டு போய் இந்த மங்கி வந்து இங்கே தனியாக எடுத்துகிட்டு ஆட்டு கூட சண்டை போட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக வச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த சைடில் வந்து ஒரு ஆங்கிள் இருக்குது. அந்த இதுலேருந்து நம்ம பார்த்தோன்னா சேலம் ஃபுல்லாகவே கவர் ஆகுங்க. சேலம் ஃபுல்லாகவே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே நின்று பார்த்தோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வியூ பார்க்குறதுக்கு இதுவாக தான் தெரியும். ஆனால் வந்து ஸ்லைடிங்கெல்லாம் ரொம்ப ஸ்லைடிங்கான லைட்டாக இதுவாக தான் இருக்கும். பயமாலாம் இருக்காது. உங்களுக்கு கேமரா ஆங்கிள் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு சேலம் ஃபுல்லாகவே தெரியும். நம்ம ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து இந்த மலையை நம்ம பார்த்தோன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வந்துட்டு இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா இங்கே அங்கங்கே சின்ன சின்னதாக நீர் ஊற்றுற மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம கீழேருந்து பார்த்தோம்னா சூப்பராக தெரியும். மெயின் ரோட்டில் நம்ம அந்த ரோட்டில் போகிறோன்னா நம்ம பார்க்குறோன்னா க்ளீனாக தெரியும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த லைட்டாக வந்து க்ளவுடியாக இருக்குது. நான் இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 12:30 மணி இருக்கும். ஆனால் நல்லா க்ளவுடி